guys, welcome back to the channel. எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க என்னடா கையில் ஒரு பெரிய டப்பா வச்சுருக்கேன்னா. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் வந்துட்டு துபாய் போயிட்டு வந்தேன். ஸோ போயிட்டு வந்ததில் நம்ம ஒரு DJI மினி 4 வாங்கினோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் அது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு DJI மினி 4 ப்ரோ அது வந்துட்டு ஃப்ளைமோர் காம்போ வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளைமோர் காம்போவில் வந்துட்டு என்னெல்லாம் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரோனோட வெயிட் பார்த்திங்கன்னா 249 grams தான். ஸோ ஆஸ் பர் நம்ம இந்தியன் லா படி 250 grams மேலே இருந்தால் நம்மளுக்கு லைசன்ஸ் பெர்மிட் எல்லாம் வாங்கணும். ஸோ எக்ஸாக்டாக 249 grams இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஆப்ஷனே சூஸ் பண்ணேன். ஸோ அதனால 249 grams எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நிறையா இந்தியன் வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்துட்டு ட்ரோனுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு எதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதை பற்றி. இந்த வீடியோவில் இந்த ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் மேஸ் ட்ரோனுக்கு ஒரு பேக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ SD கார்டு எல்லாமே நம்மளே செப்பரேட்டாக வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இப்போ போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு RC கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரீசார்ஜிங் பேட்ரி ரீசார்ஜிங் இது. அண்ட் மெயினான ஐட்டம் வந்துட்டு இந்த ட்ரோன். வாவ், செம்ம லைட்டாக இருக்குது, வெயிட்டே தெரில. ஸோ இதான் ட்ரோனு. ஸோ இதை நம்ம பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே என்னென்னு பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சார்ஜிங் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மேனுவல் புக்கு. அண்ட் இது வந்துட்டு பிளேட்ஸ் நம்ம ட்ரோனுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செம்ம பிகாஸ் எல்லாமே நான் வந்துட்டு கவர்லேருந்து வெளில எடுத்தாச்சு. ஸோ இதுதான் RC அண்ட் இதோட ஸ்டிக்ஸ் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் ட்ரோன் மெயின் ஐட்டமே தான். அண்ட் பேட்ரிஸ் 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதை சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ட்ரோன் ஷாட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ட்ரோன் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணியாச்சு. அண்ட் இப்படி தாங்க இருக்குது ட்ரோன். செம்மையாக இருக்குது, செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு 3 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்துட்டு அந்த இதில் இருக்குது, ஃப்ளைமோர் காம்போ அந்த இதில் இருக்குது. அண்ட் இந்த ட்ரோனுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதான் நம்மளுக்கு தெரியுது, க்ரீன் லைட் எரியுதுல. ஸோ அது மீன்ஸ் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. எல்லாமே Type C சார்ஜர் தான். அண்ட் செம்ம ஒரு பேக்கிங், செம்ம சேஃபான பேக்கிங். இந்த கேமரா லென்ஸுக்கு மட்டுமே இத்தனை ஸ்பாஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த கவர், எக்ஸ்ட்ரா கவர் அண்ட் பிளேட்ஸை வந்துட்டு நம்ம திருப்பி ஸ்டோர் பண்ணும்போது இந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு பெல்ட் மாதிரி இது க்ளோஸ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா 2 பேட்ரி ஃப்ளைமோ காம்போவில் அண்ட் எக்ஸ்ட்ரா பிளேட்ஸு. ஸோ இப்போ RC வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஒன்ஸ் ட்ரோன் ரெடி ஆனோடனே நம்ம வந்துட்டு ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணி இன்றைக்கோட ஃபுட்டேஜஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் இப்போதைக்கு SD கார்டு வந்துட்டு நம்ம கோப்ரோவில் இருக்க SD கார்டு தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அது ட்ரோன் வந்துட்டு சார்ஜ் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கோட ட்ரோன் ஷாட்ஸ் செம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரோன்லாம் ஃப்ளை பண்ணது கிடையாது. அண்ட் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் நான் இப்போ யூசர் மேனுவல்லாம் படிச்சுருக்கேன் எப்படி ஃப்ளை பண்ணோன்னு. அண்ட் செகண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரோன் ஷாட்ஸ் வரப்போகுது. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்.